திருமயம் ஒன்றியம் எங்களூர் பஞ்சாயத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளராக தொடர்ந்து நீண்ட நெடிய காலம் இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர். இந்த பகுதியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராகவும் இருந்தவர். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் இந்த கபடி போட்டிகளுக்காக துணை நின்று அமைச்சூர் கபடி கழகத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் இருந்து பணியாற்றிய மரியாதைக்குரிய ஜெகதீஷ் ரெட்டி அவர்கள், உங்களுக்கு தெரியும், எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவமாக இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. முதல்ல இந்த குடும்பத்திற்கு, இந்த அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில், மாவட்ட ஒன்றிய கழகம் சார்பில் உங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, இறைவன் அவர்களுக்கு நல்ல மன வலிமை கொடுக்கணும், இயக்கம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை முதல்ல தெரிவித்து கொள்கிறோம். குடும்பத்துக்கு, இந்த குடும்பத்தினோடையும் கலந்துருக்கோம். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் அவர் எந்த நீதிக்காக நீதி வேண்டும் என்று போராடினாரோ அந்த நோக்கம் நிறைவேறக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவல்துறை எந்த தயவு தாட்சியம் இன்றி வெளிப்படையான விசாரணை, ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக ரூட் காஸ் உட்பட யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு, நேரடி தொடர்பு, மறைமுக தொடர்பு என யாரெல்லாம் இந்த சம்பவத்தில் தொடர்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான நடவடிக்கையை எடுத்து நீதியை வழங்க வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாக கோரிக்கையாக வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டது போல் இந்த குடும்பத்திற்கு, இன்றைக்கு பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்திற்கு அரசு துணை நிற்க வேண்டும், உதவ வேண்டும். அது மட்டுமல்லாமல் காவல்துறை தக்க பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்காரு, இது நாங்கள் நடவடிக்கை கைது பண்ணிட்டோம், முன்னாள் முதலமைச்சருக்கு கூட தெரியாதான்னு கேட்குறாரு. இல்லை, 4 பேரை கைது பண்ணிக்கிறாங்க. இருந்தாலும் கைது பண்ணாலும் கூட இந்த சம்பவத்தில் தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது போல் பாதிக்கப்பட்ட ஒருவர் குடும்பத்தின் சார்பில் மனு அளிக்குது, நம்ம பெட்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பெட்டிஷனை காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. 4 பேர் கைது செய்யப்பட்டுக்கிறாங்க. அதனால் இந்த சம்பவத்தில் நேரடியாக மறைமுகமாக யாரெல்லாம் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அல்லது தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கி பொதுச்செயலாளர் சொல்லுகிறார். அதனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர் மிக சரியான கருத்தை சொல்லுகிறார். அதை ஏற்று அந்த கருத்துக்கு சரியாக விளக்கம் சொல்லணும், நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுத்தோன்றதை சொல்லணும், சட்டத்தின் முன் நிறுத்தணும், நீ தண்டனை விலக்கி தரணுன்றதான் அதிமுகவுடைய. அரசு சார்பில் யாருமே பார்க்கல, நம்ம வேதனையோட சொல்கிறாங்க. நீங்கள் தான் சொல்லணும். அதிமுக தான் நான் சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா, அவர் அதிமுகவை சார்ந்தவர், கவுன்சிலராக இருந்திருக்காரு, இந்த பகுதியுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்திருக்காரு. இப்போ எல்லா கட்சிக்கும் பொதுவான விளையாட்டு போட்டியான கபடி போட்டியில் அமைச்சூர் கபடி கழகத்துடைய மாவட்ட தலைவராக இருந்திருக்காரு. அன்றைக்கு முழுமையாக எங்களுடைய இந்த பகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைரமுத்து அவர்கள், இதை ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒன்றிய ராமு அவர்கள், இவங்கெல்லாம் அன்றைக்கி முழுமையாக இருந்து தான் காவல்துறைகிட்ட அவங்க இருந்து கடைசி வரைக்கும் இந்த குடும்பத்திற்கு அவர்கள் துணை நின்று, அவருடைய அந்த போராட்டத்திற்கு துணை நின்று வழக்கு பதிய வைத்து, அதுக்கப்புறம் தான் வழக்கு பதிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க அந்த உடல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் முழுமையாக அவங்க நின்று களத்தில் நின்று அதிமுக போராடி இருக்கிறது. அரசு துணை நிற்கணும், யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுன்றது தான் அதிமுகவுடைய. அது உங்களுக்கு தெரியும், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லது குற்றம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நீதி தேவதை முன்னாலே நிறுத்தப்பட வேண்டும், உரிய நீதியை வழங்க வேண்டும். அதில் எந்த சுணக்கமும் ஏற்படக்கூடாது என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது. அதை தான் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கிறார். நன்றி.